ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி ரீகால் பண்ணிட்டு வரோம். ஓகே, இன்னொரு டாப்பிக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினோட உதவியோட புதிய ஏர்போர்ட் வந்து மொரிஷியஸ் நாட்டில் அலேக்கா தீவுன்ற இடத்துல வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக பிஎம் ஸ்ரீபள்ளிகள் திட்டம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசின் கீழ் இயங்குகிற குறிப்பாக ஒரு 14,500 பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தி தரமான கல்வியை வழங்கணுன்றது தான் இந்த பிஎம் ஸ்ரீபள்ளிகள் திட்டம்ன்றதுனுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்தது என்னென்னா 2023 ஆண்டினுடைய தமிழக அரசினுடைய நம்மாழ்வார் விருது. இந்த நம்மாழ்வார் விருதுன்றது இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்குகிற விவசாயிகளுக்காக கொடுக்கப்படுற விருது. யார் யார் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையை சேர்ந்த சித்தர் அவரும் திருப்பூரை சேர்ந்த பழனிசாமி அவர்களும், அடுத்ததாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த எழிலன். இந்த 3 பேர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய நம்மாழ்வார் விருதுகள் 2023 வந்து பெற்றிருக்காங்க. நம்மாழ்வார் விருதுன்றது உயிர்ம வேளாண்மை, அதாவது இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்காக கொடுக்கப்படுறது. அடுத்ததாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டம் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் திட்டம் சொல்லிட்டு நேற்று பார்த்தோமா. அந்த திட்டம் வந்து 2018 வந்து தொடங்கப்பட்டது. இதற்கு முன்னாடியே சோவியத் யூனியனுடைய உதவியினால் இந்தியா வந்து ஒரு விண்கலத்தை வந்து 1984 வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் போன முதல் இந்தியர் பேர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ராகேஷ் சர்மா அவர்கள். ஓகேவா. அடுத்ததாக MH-60R அப்படின்றது ஒரு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையில் சேர்த்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டிலேருந்து வர நீர்மூழ்கி கப்பலை வந்து செயலிழக்க செய்கிறதுக்கான ஒரு ஹெலிகாப்டர் தான் என்னதுன்னா MH-60R. ஓகேவா. ஓகே, அடுத்ததாக இந்தியாவில் தற்போதுள்ள சிறுத்தைகளின் எண்ணிக்கை வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா 13,874. இந்த சிறுத்தைகள் கணக்கெடுப்புன்றது 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எடுப்பாங்க. இது இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. 2018 வந்து எத்தனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12,852 வந்து இருந்தது. ஓகே, அடுத்ததாக வசந்தோத்சவ் 2024 மலர் கண்காட்சியை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க டேராடூனில் ஆளுநர் மாளிகையில் வந்து நடந்திருக்கும். அடுத்ததாக நோட்டா வாக்குமுறை. யாருக்குமே வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த முறை தான் வந்து நோட்டா வாக்குமுறை. இது வந்து 2014 வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக ஓட்டர் வெரிஃபையட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். விவிபேட்ன்றது வந்து நம்ம யாருக்கு வாக்களிச்சோன்றது பக்கத்தில் இருக்க டிஸ்பிளேல வந்து தெரியும் இல்லையா. அதுவும் இல்லாமல் அது ஒரு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகி பேப்பரில் வந்து காட்டும். அது வந்து தான் வந்து 2013 வந்து இந்த முறை வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டேன்னா 1950 ஜனவரி 25 தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பிரதமரினுடைய சூரிய வீடு திட்டம். இந்த திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து உபயோகப்படுத்துறதை வந்து அதிகப்படுத்துவதன் மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, மத்திய அரசு வந்து நம்மளுக்கு வந்து மானிய தொகை வந்து கொடுப்பாங்க. அது மூலமாக நம்மளுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே வந்து உற்பத்தி செஞ்சு கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் நம்ம உற்பத்தி செஞ்சது போக மீதி இருக்க மின்சாரத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமில். அதன்படி பார்த்தா 1 கிலோவாட் திறனுள்ள சூரிய மின்சக்தி வந்து பெறணும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 30,000 மானியமும், 2 கிலோவாட் சூரிய மின்சக்தி திறனுள்ள அந்த பேனல்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 60,000 ரூபாய் வந்து மானியமும், 3 கிலோவாட் மின்சக்தி திறனுள்ள அந்த சூரிய மின்சக்தி பேனல்ஸை வந்து பெறோம் அப்படின்னா 78,000 ரூபாய் வந்து மானியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக எல்லையோர காவல் படையில் இருக்கிற இந்தியாவினுடைய முதல் பெண் ஸ்னைப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி. இவங்க இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்ததாக பேராசிரியர் அன்பழகன் விருதுகள். இந்த விருது வந்து பர்டிகுலராக கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம் சொல்லிட்டு மாணவரினுடைய வளர்ச்சின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்ட பள்ளிகளுக்கு வந்து வழங்கப்படும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சுமார் 76 பள்ளிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்ததாக 2030க்குள்ளே உலகினுடைய மொத்த பால் உற்பத்தியில் இந்தியாவினுடைய பங்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30% நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். தற்போது வந்து 24% வந்து இந்தியாவினுடைய பால் உற்பத்தி லெவல் வந்து இருக்காமா. ஓகே, அடுத்ததாக ஸ்னோஃப்ளேக் நிறுவனத்தினுடைய சிஇஓவை வந்து
ஸ்ரீதர் ராமசாமி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் ஒரு தமிழர். இந்த நிறுவனம் வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் நிறுவனம். இது வந்து அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம். ஓகே, அடுத்ததாக பாகிஸ்தானுடைய புதிய பிரதமராக வந்து ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து 2வது முறையாக பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியை வந்து சேர்ந்தவர். ஓகே, அடுத்ததாக 500 மெகாவாட் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இந்த ரியாக்டரை வந்து கல்பாக்கத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து திறந்து வச்சுருப்பார். இந்த ஃபாஸ்ட் ப்ரீடிங் ரியாக்டர் வந்து கல்பாக்கத்தில் இருக்குது. இந்த கல்பாக்கம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.